அதே போன்று நம்முடைய ஆம்ஸ்ட்ராங், மறைந்த ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய நண்பர் அவர்கள் சமூக நீதிக்காக, ஜெகன்மூர்த்தி 2 பேருமே சமூக நீதிக்காக இருக்கின்றவர். அதே வேளையிலே தொல் திருமாவளவன் அவர்கள், அவரை பத்தி நான் 2-3 வார்த்தை பேசணும். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தலைவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவரும் தலைவர். எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர் நிச்சயமாக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவரா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு திமுகவில் ஒரு துளிய மரியாதை கிடையாது, ஒரு துளிய மரியாதை இல்ல. 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு 4 சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு, 8 சீட்டுன்னு கொடுக்கறாங்க. கூட்டிட்டு போ சாமராஜன், கூட்டிட்டு தாய் நேரமில் 8 சீட்டு கொடுக்கறாங்க. ஆனால் இப்ப வந்த பிரேமலதாவுக்கு 10 சீட்டு. ஆனா கவலைப்படாதீங்க, பிரேமலதா நம்ம பக்கம் தான், நம்ம கூட்டணிக்காக தான் ஓட்டு கேட்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாரு? இந்த அயோக்கிய திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த எதிரி கட்சியிடம் போய் பிரேமலதா அவர்கள் 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா முடிச்சு. இதே பிரேமலதா அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சரை வச்சுட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் பிரேமலதா சொல்றாங்க, முதலமைச்சர் பக்கத்தில் வச்சு, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? தமிழ்நாட்டில் என்ன? அங்கங்க கஞ்சா அடிக்கிறாங்க, அங்கங்க தண்ணி அடிக்கிறாங்க, அங்கங்க கள்ளசாரம் பண்றாங்க, அங்கங்க பெண்களை கிண்டல் பண்றாங்க, அங்கங்க என்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்றாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. இதே பிரேமலதா அவர்கள் கடலூர் மாவட்டத்துக்கு வந்தாங்க. அங்க முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினார். அப்ப பிரேமலதா எழுந்து நின்று வணக்கம் வச்சாங்க. அதே திருமாவளவன் அவர்கள், அவரும் ஒரு கட்சி தலைவர் தான், அவர் அத்தனை வேட்பாளர் பேரை சொல்றாங்க, எல்லாமே MRK பன்னீர்செல்வம் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறார். பிரேமலதா பேர் சொன்னவொன்னு கால் மேல கால் போட்டு காலாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ என்ன யாது? இதுதான் மனநிலை, அவருடைய மனநிலை இதுதான். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் விரோதி தீய சக்தி திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். அப்போதுதான் நமக்கு தமிழ்நாடு விடுதலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மயிலாடுதுறையிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் பழனிசாமி அவர்கள், பழனிசாமி அவர்களை வருகின்ற 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுங்க. 8 மணிக்கு போனா கள்ளோட்டு போட்டு முடிச்சுப்பாங்க. 7 மணிக்கெல்லாம் போங்க. அங்க வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 7ஆம் நம்பர் பழனிசாமி மாம்பழம் சின்னம். எத்தனை நம்பர்? 7ஆம் நம்பர் பழனிசாமி மாம்பழ சின்னத்தில் வாக்களிச்சு பழனிசாமி அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யுங்கள். அதே போன்று சீர்காழி தொகுதியில் நம்முடைய சகோதரி சக்தி அவர்கள் 2ஆம் நம்பர்ல இருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் சக்தி இரட்டையில சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு இவர்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியில் எனக்கு ஒரே ஒரு ஆசை, மயிலாடுதுறையில் 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? நிச்சயமா செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது சின்னம் நன்றி.